குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் 14 2026. இன்றைக்குரிய தலைப்பு மகிழ்ச்சியாயிருங்கள். ஆரம்ப வசனமாக யோவான் 16:33 பார்ப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நீங்கள் திட்டமிட்டபடி ஏதாவது நடக்காத போது கவலைப்பட்டதுண்டா? இயேசு அதை நன்றாக அறிந்திருக்கிறார். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். மேலும் உங்களுக்காக இன்னும் ஒரு சிறந்த திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அதனால் தான் மகிழ்ச்சியாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று அவர் கூறுகிறார். ஏனெனில் அவர் ஏற்கனவே நமக்காக உலகத்தை வென்று விட்டார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் உள்ள யோசேப்பை நினைவு கூறுங்கள். அவரை பற்றி ஆதியாகமம் 37 50 வரை நாங்கள் வாசிக்கலாம். அவர் அநியாயமாக நடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போதும் தேவனை நம்பினார், மனம் தளரவில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் அவனோடு இருந்தார். இறுதியில் நடந்த அனைத்தையும் தேவன் அவருடைய நன்மைக்காக மாற்றினார். எனவே எல்லாம் சரியாக இல்லை என்று தோன்றும் நேரங்களில் உங்கள் மகிழ்ச்சியை இழந்து விடாதீர்கள். சந்தோஷமாக இருந்து தேவனை நம்புங்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளர். உங்கள் எதிர்காலம் பிரகாசமானது, மகிழ்ச்சியானது, நம்பிக்கையால் நிறைந்தது. ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். இதற்கு ஒத்ததாக சங்கீதம் 31:24 பார்ப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். என்னுள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். ஆகையால் நான் வெற்றியோடு வாழ்கிறேன். நோய், பிசாசு மற்றும் வியாதிகளுக்கு மேலாக வாழ்க்கையில் நான் ஆளுகை செய்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இன்று தந்த இந்த வசனத்துக்காக நன்றி ராஜா. அப்பா, எங்களோடு எப்பொழுதும் நீங்கள் இருப்பதற்காக நன்றி. எங்களை தேற்றி ஆற்றி திடன் கொள்ளுங்கள் என்று மீண்டுமாய் நீங்கள் எங்களோடு பேசுவதற்காக நன்றி. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்க எங்களை நீங்கள் ஊக்கப்படுத்துவதற்காக நன்றி. கர்த்தருக்குள் இருப்பதே அப்பா தேவ பலம் ராஜா. அந்த தேவ பலத்தை அப்பா அந்த கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி. இன்றைய நாளையும் இந்த கிழமையையும் மேற்கொள்ள என் இயேசு ராஜாவை உங்கள் நாமத்தினால் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருப்பதற்காக நன்றி. இயேசு ராஜாவை அவர்களை காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா கிருபையாலும் அவரை தாங்குங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all. See you tomorrow. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், தமிழ் கிறிஸ்தவ வானொலி, கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும்.
அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம். சங்கமம். சங்கமம்.